இந்த சந்தர்ப்பத்தில் விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார். பாரத யுத்தத்தின் போது அவர் அங்க இல்லை. அவர் அப்படி வந்தார் பாண்டவாளை பார்க்க. வந்து பார்த்தா இது மாதிரி யுத்தங்கள்லாம் நடந்தது அவருக்கு தெரிஞ்சது. இங்கே வந்து என்ன பண்ணினார், திருதராஷ்டிரத்துல போனார். ராத்திரி 12 மணிக்கு தனிச்சு கூப்பிட்டு காட்டாள். நீர் பீமசேன சாதம் போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டார். பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவது. கிரகபாலம் ஸ்வாவுக்கு பேரு, நாய்க்கு பேரு. அது வாசல்ல போட்டே சாத்தேன்னு கேட்கறது. மணல்ல போட்டாலும் அப்படி நக்கி திங்கறா போல இப்படி திங்கறையே, சாப்பிடலாமான்னு கேட்டாள். பாரதத்துல திருதராஷ்டிரன் சாப்பிடலேன்னு சாப்பிட்டா போல தர்மபுத்திரருக்கு அபிநயம் பண்ணினாளா. திருதராஷ்டிரன் சாப்பிடலேங்கிறது காந்தாரிக்கும் வேலைக்காரனுக்கும் தான் தெரியுமா, வேறொருத்தருக்கும் தெரியாதா? என்ன வேணும்னே பீமன் என்ன பண்ணினான், திருதராஷ்டிரன் காதுல விழக்கூடிய பக்கத்து அரமனையில தான் ஜாக வச்சுண்டு அங்கிருந்து கத்துவனா, என்னடா 100 பிள்ளைகளையே அழிச்ச கைடா இந்த கை, இன்னும் சாதம் கேட்கறது பாத்தியா, பசிக்கிறது பாத்தியா அவனுக்கு திருதராஷ்டிரன் காதுல விழும்பியா சொல்லுவனா. இதெல்லாம் கேட்டு ரொம்ப திருதராஷ்டிரம் ரொம்ப வருத்தப்பட்டாளா. தர்மபுத்தருக்கு தெரியாம சொல்லிட்டு இருந்தானாம் பீமன். எப்படி அப்படி உண்டு. சில ஆண்கள்ல பெரிய ஆண்கள்ல 6வது சாதுக்கள் வந்தா அவ எஜமானாளுக்கு தெரியாமலே விரட்டி விடுவானே வாசல்ல இருந்து. அது மாதிரி தர்மபுத்தருக்கு தெரியாமலே இப்ப இத்தனை காரியம் பண்ணிட்டு இருந்திருக்கார். இதோட போய் காட்டாளாம். அவா பீமன் சாதம் போட்டு நீ சாப்பிடலாமா? அந்த குடும்பத்துல எந்த குடும்பத்துக்கு தீ வச்சியோ, எந்த குடும்பத்துக்கு விஷம் கொடுத்தியோ, எந்த குடும்பத்து பத்னிக்கு அவமானம் வர முடியா பண்ணினியோ, அக்னி சிருஷ்டோ தத்தஸ்ச கர்ஹோதாராஷ்ச தூஷிதா அகம் க்ஷேத்ரம் தனம் ஏஷாம் தத்தத்தைரசுபிஹ் கியது. ருதம் க்ஷேத்ரம் தனம் ஏஷாம் தத்தத்தைரசுபிஹ் கியது. சொத்த பிடிங்கிண்டே, விஷம் கொடுத்தே, தீ வச்சே, கர்ஹோதாராஷ்ச தூஷிதாக, பத்னியா அவமானம் பண்ணினே திரௌபதியே, அவா கொடுத்து உயிர் பிச்சை போட்டு நீ ஜீவிச்சுட்டு இருக்கணுமா? ஓஹோ மகீயசி ஜந்தோ ஜீவிதாஷாயா பவானே பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவதி சொன்னாலாம். உடனே திருதராஷ்டிரன் கண்ணால் ஜலம் விட்டு கதறி, எனக்கு மார்க்கம் புரியல, நான் என்ன பண்ணணுமோ நீ சொல்லுன்னாள். கங்கா தீரத்துல ஜனங்கள் கண்ணுக்கு தெரியாத ஹிமூத் பார்ஷத்துல போய் பகவன் நாமாவை கதறின்னு சொன்னால் விதுரர். அதான் உனக்கு மகாபிராஷ்சித்தம், வேற இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நேத்திரம் தெரியல வான்னு சொல்லி அழிச்சுன்னு கூட்டாள். ராத்திரிக்கிறாவே பதிம் பிரயாந்தம் சுபலஸ்ய புத்ரி பதிவ்ரதாச்சானு ஜகாமசாத்வி ஹிமாலயம் யஸ்ததண்ட பிரகர்ஷம் மனஸ்வினாம் சம்பிரஹாரஹ. வியாசர் ஆச்சரியப்படுறாள். திருதராஷ்டிரன விதுரன் அழிச்சுன்னு போய் திருதராஷ்டிரம் பரப்பது ஆச்சரியம் இல்லை. ஒரு ராஜஸ்திரீ 100 பிள்ளையை பெற்றவள் காந்தாரி, ரொம்ப பெருமை தங்கினவளவள். காந்தாரியை போல காந்தாரியும் தர்ம தரிசனியும் வியாசர். தர்மத்துல சந்தேகம் வந்தா காந்தாரியை கேட்பாளா ரிஷிகள்லாம். அவன் வியாசர் முத கொண்டு கேட்பாளா காந்தாரிய. காந்தாரியும் தர்ம தரிசனியும் நாள் பாரதத்துல. அதனாலதான் ஆழ்வாரெல்லாம் தர்மசாஸ்திரம் கேட்கணும்னா காந்தாரிகிட்ட கேளும்பாளா. ஆழ்வார் பாடல்ல சொல்லியிருக்காள்னு சொல்றாள். வியாசர் போய் காந்தாரியும் தர்ம தரிசனி சுவாமி தூதுக்கு வந்த போது காட்டாள். துரியோதனனை சொன்னால் கேட்கல. காந்தாரி வந்து எதை சொல்றாளோ அதை கேட்கிறேன் சுவாமி. சுவாமிக்கு பதிவிரத்தை அவள் அவ வாக்குல தவறி வராதுன்னு யாராவது நீயே வந்து தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லுவாளா வாதிய? பிரதிவாதிய நீ சொல்றபடி நான் கேட்கிறேன் சொல்லுவனோ? நீ எப்படி வந்து மத்தியஸ்தம் சொல்றியோ அப்படி சொல்றேன்னு கேட்டா அவன் எத்தனை யோக்கியனா இருக்கணும் அந்த பிரதிவாதி. அது மாதிரி காந்தாரி சொன்னதை கேட்கிறேன். காந்தாரி சபையில வந்து இதான் சொன்னாலாம். பிரத்வம்சினி க்ரூர சமாஹிதா ஸ்ரீஹி மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரானி. ஒண்ணு எனக்கு தெரியும், ஒரு குடும்பம் அழும்புடியாய் தர்மத்துக்கு விரோதமான சொத்தை புடுங்கி எடுத்துனுட்டா அதை யார நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அவளை அனுபவிக்க விட்டாது. தர்மம் பண்ணி பண்ணி வளர்ந்த சொத்தா இருந்தா புள்ள பேரன் எல்லாரும் அனுபவிப்பாள். இதான் எனக்கு தெரியும்.
மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரா தர்மேண பிரௌடா சதி விருத்தா விருத்தா சதி ஸ்ரீஹி புத்திரபௌத்ரானு கச்சதி தொடர்ந்து வாழை வாழ புத்திரபௌத்ரானுங்கிற உபலட்சணம் அடுக்க தொடர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்குமா அந்த குடும்பத்தை விட்டு சொத்து விலகாதா இப்படி வந்து காந்தாரி சொன்னாள் சுவாமி சொன்னாள் துரியோசனம் காக்கட்டும் காக்காம இருக்கட்டும் காந்தாரிட்ட தர்மம் காட்டேன் போறோம் நான் ஊருக்கு போறேன்னு வந்துட்டாள் சுவாமி காந்தாரி தர்மம் சொன்னால் இனிமே தர்மத்தை காக்கிறதுக்கு மேல என்ன இருக்குன்னு அப்படி வந்துட்டாள் அத்தனை சக்தியானவள் அவன் பர்த்தா பரப்பிட்டு போறபோது ராத்திரி 1 மணிக்கு அவளும் ஹிமாலயத்துக்கு பரப்பிட்டாளா சன்னியாசினியா பதிம் பயாந்தம் சுபலஸ்ய புத்ரி பதிவிரதாச்சானு ஜகாமசாத்ரி ஹிமாலயத்துக்கு பரப்பிட்டு போயிட்டாள் அத காலத்துல அங்க பரப்பிட்டு போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவள் மோட்சத்தை அடைஞ்சுட போறார் விதுரர் அவதூத்தச்சரியே வாயில கூழாங்கல்ல போட்டு விட்டாளாம் ஏன்னா மௌனம் தவறி எங்கேயா தூக்கத்துல பேசிவிடுவோம்னு கூழாங்கல்ல வாக்குல அடக்கிக்கிண்டு ஆமா பகவன் நாமா மனசுல எச்சேத் வாங்மனசி பிராஜ்யான்னு உபனிஷத்து சொல்லி சொல்லியோ பசு மாதிரி இது வாக்கு அடக்கு மனசுல இருந்தது கேட்குமா எத்தனை ஜென்மாவா பேசின பேச்சு சாத்து தூக்கத்துல மோக்கொண்டு பேச்சு பேசியிருக்கான் பேசாம இருக்குமா அதுக்காக கூழாங்கல்ல அடக்கின்னு விட்டாளாம் அவன் தவறி பேச்சு வராதான் அப்படி வாக்குல அடக்கிக்கிண்டு சரீரம் மாத்திரம் பாக்கி இருந்து அவரு அங்க போய் ஹிமாச்சலத்துல போய் மோட்சத்தை விதுரம் அடையிறதுக்கு போயிட்டாள் இவள் திருதராஷ்டிரனும் காந்தாரியின் நாமசங்கீர்த்தனம் அங்க போய் பண்ணினாள் காலம்பர ஸ்நானத்துக்காக நமஸ்காரத்துக்காக அனுஷ்டானம் பண்ணிவிட்டு குருவந்தனாய தர்மபுத்திரர் கிருஹம் பிரவிஷ்டோ குருவந்தனாய பித்ருவியனை போய் நமஸ்காரம் பண்ணுவாளாம் பெரிய பாவ தர்மபுத்திரர் அங்க போய் பார்க்கிறார் காணும் நச்சாபஷ்யத் பிதரம் சௌபலீஞ்ச அஜாதசத்ரு கிருதமைத்ரோஹுதாக்னிஹ விப்ரான்னத்வாதிலகோ பூமிருக்மைஹ கிருஹம் பிரவிஷ்டோ குருவந்தனாய நச்சாபஷ்யத் சௌபலீஞ்ச அங்க பிதரவு சௌபலிஞ்சார் விதுரையும் காணுமா திருதராஷ்டிரனையும் காணுமா அவரும் பித்ருவியனோ இல்லையோ அதனால பிதரவும் யோசனம் போட்டாள் காந்தாரியும் காணும் அங்க இருக்கிறவாளை காட்டாள் சாத்திகை காட்டார் அவர் ஹோன்னு அழுதார் சஞ்சயனை காட்டார் அவர் ஹோன்னு அழுதார் ஒன்னும் எங்களுக்கு தெரியலேன்னு ஒரு நாரவர் வந்தார் நீ வந்து அவளை காணுமேன்னு தேடாத இன்னமே உங்களை காணுமேன்னு தேட வேண்டிய காலம் கலி வந்துட்டு இருக்கான் எங்க பார்த்தாலும் தப்பான காரியம் சாதுக்களை நிந்திப்பான் நீங்க இன்னமே ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்களும் விலகிறது நல்லதுன்னு போட்டாள் நாரதர் ஆமா இன்னிலிருந்து 7வது தினம் ஆமா யோகாக்னியில சரீரத்தை தியாகம் பண்ண போறாள் உங்க திருதராஷ்டிரனும் காந்தாரியும் அவளை பத்தி இனிமே நீ கவலைப்படாதே உன்னை பத்தி நீ கவலைப்பட்டுக்கோன்னு நாரதர் சொல்லிட்டு பறந்து போட்டாள்